ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் அருண் ஷர்மி சேனல். சோஃபார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிஸ்ட் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், ஹேண்ட் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபைனலாக ஃபோர் ஆர்ம் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பண்ணுற இந்த சீரீஸ் 8ல் ஃபோர் ஆர்ம் மசில்ஸ்க்கு நம்ம செய்கிற எக்ஸசைஸ் வந்து இதுதான் ஃபைனல். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஷியஸாக பண்ணோம். ஏன் கான்ஷியஸாக பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட பொசிஷனே வந்து வேரி ஆக போகுது. பாருங்கள், கை எப்படி வச்சுருக்காங்க வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ மிட் லெவலில் வச்சுருப்பாங்க, அதாவது உங்களுடைய பாம் உள்ளங்கை இருக்குது இல்லைங்களா. ஸோ அது முன் பக்கமாகவும் இருக்கக்கூடாது, பின் பக்கமாகவும் இருக்கக்கூடாது, நடுவில் இருக்கணும். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கான்ஷியஸாக இந்த பொசிஷனை வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த மசில்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணுற அந்த பார்ட் பொசிஷன் மட்டும் கிடையாது, நல்லா வந்து ஆம்ரெஸ்ட் சேரில் உட்காந்துக்கணும், பேக் சப்போர்ட்டோடு இருக்கணும். ஸோ கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக 10 கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனலி அதை வந்து 2 செட்ஸாக வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியலாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்போ ஜாயின்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குது, ப்ரீவியஸாக நம்ம சீரீஸில் ஷேர் பண்ண கண்டிஷன்ஸ் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபோர் ஆர்ம் மசில்ஸ்லாம் வீக்காக இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஃபோர் ஆர்ம் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க போகுது. அண்ட் மோர் ஓவர் இதில் நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக பார்க்க வேண்டியது என்னென்னா பொசிஷன் தாங்க. ஸோ பொசிஷன் வந்து மிட் லெவலில் இருக்கணும். மிட் லெவலில் வந்து வச்சு பண்ணும்போது தான் அதுக்கான ப்ராப்பரான ஒர்க் வந்து கிடைக்கும். ஸோ பைசெப்ஸ் மசில்ஸ், அதாவது ஆர்மில் இருக்க பைசெப்ஸ் மசில்ஸ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிறது நல்லாவே தெரியும். அதாவது நார்மலாக நம்ம பண்ணுறதுக்கும் இந்த பொசிஷனில் வச்சு பண்ணுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக வந்து எப்படி எப்போ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரீஸ் 6ல் பண்ணியிருப்போம். சீரீஸ் 6ல் வந்து பார்த்திங்கன்னா எல்போ ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன், கையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது உள்ளங்கை இருக்குது இல்லைங்கன்னா அது மேல் பக்கமாக வச்சுட்டு கையை வந்து ஜஸ்ட்டு ஷோல்டரை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த மூமெண்ட் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து பைசெப்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கும். ஸோ பைசெப்ஸ்ன்றது என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆர்மில் இருக்கிற மசில்ஸோட நேம் தான் பைசெப்ஸ். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வர க்ரைட்டீரியாவில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸ் நாலேஜ் இருக்குது, மூமெண்ட்டோட நாலேஜ் இருக்குது, எந்த ஒர்க் அவுட் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம ப்ராப்பராக ஒரு கரெக்ஷன்ஸ் என்னென்னா, ப்ராப்பர் பொசிஷன், ப்ராப்பர் டெக்னிக்கு, ப்ராப்பர் கவுண்ட்ஸ், இந்த 3 மட்டுமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கான ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக கிடச்சிரும் இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதாவது ஃபோர் ஆர்ம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். யாரெல்லாம் ஃபோர் ஆர்ம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் சிஸ்டம் யூசர்ஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க, மேனுவல் மிஷினரி ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஆர்ம் ரைட்டிங் ஒர்க் நிறைய பண்ணுறவங்க. ஸோ அது மாதிரியான க்ரைட்டீரியாவில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இந்த எக்ஸசைஸ் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் போது இது என்ன அடிஷ்னல் ஆட் ஆன் க்ரைட்டீரியா தான் சொல்லுவாங்க. ஸோ மசில் ஃபங்க்ஷனை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணும், ஸ்டிஃப்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் அரவுண்ட் த ஜாயின்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜூரன்ஸ் லெவல் மசிலோடைய பவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது மஸ்ட்டு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷனல் தான். நம்ம சீரீஸ் 6ல் ஷேர் பண்ணது அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கனாவே பைசெப்ஸ் நல்லா வந்து ஆக்டிவாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ சீரீஸ் 8ல் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறது ரொம்ப கான்ஷியஸாக அந்த பொசிஷனில் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணுறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கேட்ச் யூ லேட்டர் சீரீஸ் 9ல். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். See you next video.